2 வகையான தந்தைகள் இருக்காங்க. ஒரு வீக் ஃபாதர், ஒரு ஸ்ட்ராங் ஃபாதர். ஒரு வீக் ஃபாதர் கத்துவாரு. ஒரு ஸ்ட்ராங் ஃபாதர் கத்தாம காமா இருப்பாரு. ஒரு வீக் ஃபாதர் குழந்தைகளை அடிப்பாரு. ஒரு ஸ்ட்ராங் ஃபாதர் அடிக்காம பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாரு. ஒரு வீக் ஃபாதர் ஆல்கஹால் குடிப்பாரு. ஒரு ஸ்ட்ராங் ஃபாதர் குடிக்காம நல்ல நிலையிலே இருப்பாரு. ஒரு வீக் ஃபாதர் சில்ட்ரனை இக்னோர் பண்ணுவாரு. ஒரு ஸ்ட்ராங் ஃபாதர் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. ஒரு வீக் ஃபாதர் பனிஷ் பண்ணுவாரு. ஒரு ஸ்ட்ராங் ஃபாதர் கிட்ஸ் வில் பி கிட்ஸ்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாரு. ஒரு வீக் ஃபாதர் லிசன் பண்ண மாட்டாரு. ஒரு ஸ்ட்ராங் ஃபாதர் சில்ட்ரன் பேசுறத ஃபுல்லா லிசன் பண்ணுவாரு. ஒரு வீக் ஃபாதர் ஒபீடியன்ஸை டிமாண்ட் பண்ணுவாரு. ஒரு ஸ்ட்ராங் ஃபாதர் ஒரு முன்னோடியா, அதாவது அவர் ஒரு எக்ஸாம்பிளா நடந்து காட்டுவாரு. ஒரு வீக் ஃபாதர் பிள்ளைகளோட மிஸ்பிஹேவியரை பர்சனலா எடுத்துப்பாரு. ஒரு ஸ்ட்ராங் ஃபாதர் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஒரு வீக் ஃபாதர் பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணுவாரு. ஒரு ஸ்ட்ராங் ஃபாதர் சொன்னதை தான் செய்வாரு, தப்பான உதாரணம் காட்ட மாட்டாரு. ஒரு வீக் ஃபாதர் கோபத்துல ரியாக்ட் பண்ணுவாரு. ஒரு ஸ்ட்ராங் ஃபாதர் மிகவும் பொறுமை காட்டுவாரு. ஒரு வீக் ஃபாதர் ஈகோ காமிப்பாரு. ஒரு ஸ்ட்ராங் ஃபாதர் மன்னிப்பும் கருணையும் காமிப்பாரு. ஸ்ட்ரென்த் இஸ் நாட் லவுட், இட் இஸ் காம், இட் இஸ் கண்ட்ரோல்ட், இட் இஸ் லவ். கடைசில உங்களோட பசங்க நீங்க காட்டுற வழியை தான் பின்பற்றுவாங்க. சோ நீங்க யாரா இருக்கணும்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. பி த ஸ்ட்ராங் ஃபாதர்.